கஞ்சா கருப்பு. சொல்லுங்க பிக் பாஸ். நீங்க நாமினேட் பண்ண போற 2 பேர் யார், என்ன காரணம்? ஐயா நாமினேட் பண்றதுன்னா என்னங்கய்யா? நோ ப்ராப்ளம். அவசியமா தோணுச்சு. நான் திட்டினது 3 தலை தான். அது ஏன் 3 தலையும் திட்டினேன்னு கேக்குறேன். ஏன்னா அவங்க நமக்கு ஒரு முடிவு சொல்லல இல்லையா? கேட்கக்கூடிய இடத்துல அவங்க தானே இருக்காங்க. கரெக்ட். நீ 3 தலையில நீ ஒரு கிட்ட ஜெயிக்கணும்னா பிக் பாஸ் கனவினு திட்டுவீங்களா? அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. வாடா, வந்து பாடுறா. வந்து பாடுறா. வா, நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி? என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? நின்னு கோரி வரணும். அப்படி வெட்டு. எங்க இந்த பக்கம் ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. என்ற சமாச்சாரம்? வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சரை உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. கன்ஃபார்ம்டுங்க. உங்க தம்பி நல்லவருங்க, வல்லவருங்க, தங்கமானவருங்க, கோல்டுங்க, டைமண்டுங்க. நான் தான் ஸ்ரீ. இந்த பிக் பாஸ்ல நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். ஒருத்தங்க காயத்ரி சார், இன்னொருத்தங்க காயத்ரி, ஒருத்தங்க சார் சக்தி, இன்னொருத்தங்க சார். என்ன சுப்பிரமணி, இவன் ஏன்டா தண்ட சோற சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான்? அனுப்பிச்சிட வேண்டியதானே? பஸ் அளவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்ரீக்கு நாமினேட் பண்ண போகிறேன். அண்ட் த ரீசன், அவர் கொஞ்சம் அப்செட் இருக்கேன், அவர் கொஞ்சம் ஹாப்பி இல்லை. இங்கிலீஷ் பேப்பரு கிலோ 8 ரூபாய் போதுன்ற திமிர்ல பேசுறாங்க. நாமினேஷன் ப்ராசஸ்ல நீங்க ஒரு பேர் தான் இது வரைக்கும் கொடுத்திருக்கீங்க. அடுத்த பேர் சொல்லுங்க. அனுனியா என்ன பண்ணா? எப்போ பிரேக்கப் எப்போ ஆச்சு? ஆமா, லாஸ்ட் பிரேக்கப் எப்போ ஆச்சு? இயர்ஸ் பேக். அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. இப்ப நிச்சயமா பிக் பாஸ் தமிழோட முதல் ஜெயிக்க போறது நான் தான் அப்படின்னு பெருமையோட தலை வணங்கி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏண்டா காட்டி அணைக்கு போறணும்னே இந்த ஏவ கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா மாம்பு போட்டு வந்திருக்கேன். அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியர் போட்டு ஆகிடுவாரா? ஆர்தேஷ் நாய, இந்த பார், இன்னும் 1 நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் தங்க ஊதிடுவேன். ஓடி போ. ஐயோ, இருக்கும்போது ஆட்டோ ஓட்டி கரெக்டா இவ்ளோ பெரிய ராடு வந்து லாரி ஆக்சிடென்ட்ல அப்பா உச்சந்தலையில இறங்கிருச்சு. You be little short and crispy. Straight up point. நான் பேசக்கூடாதா? வந்துடல. உங்க அப்பா வந்து ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். 7 வயசு வரைக்கும் எனக்கு எங்க அம்மா காலையில இட்லியும் சர்க்கரையும் தான் கொடுத்துருக்காங்க. ராடு வந்து லாரி ஆக்சிடென்ட்ல அப்பா உச்சந்தலையில இறங்கிருச்சு. எனக்கு எங்க அம்மா காலையில இட்லியும் சர்க்கரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஊரே வருதா மாப்ள? அட வரட்டு மாமா, நீங்க வர தலைக்கு 2 துண்டை போட்டு விருந்த முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறத விட்டுப்புட்டு என்ன தகச்சு போய் நிக்கிறீங்க? தலைக்கு 2 துண்டா? தாதா மாப்ள, இப்ப நான் எதுக்கு நிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு நிக்கிறீங்க? அது அவங்களுக்கு பயம். மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு இவ்வளவு நல்லா பேசிட்டா, நான் பேசுறது சப்பாயிடுச்சு. அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு ஜூலி. யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்த மிச்சம் தின்னுட்டு இருக்கு. ஜூலி. எஸ் அண்ணா. சரிங்க வா. அழுவாத. புரியுதா? நான் வந்து ஒரு ஆக்டரா பேசவே இல்லை. நான் சராசரி மனுஷனா தான் பேசுனேன். கொஞ்சம் இரு, வரேன். அவனை வந்து வச்சுக்கிறேன். என்ன மனுஷன் தாயி. நான் ஸ்நேகன் நாயக். ஜெயிக்க பிறந்தவன் நான் தான். அப்ப நாங்க நாப்ல யாரு? போவையா கக்கிசு போறட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. பிரியாணி பிரியாணி பிரியாணி. Thank you big boss. அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு. ஏன் எனக்கு தூக்கம் வரல?
சரி நான் போட்டுமா?